நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய நடிப்புல ஒரு திரைப்படம் திரையரங்குகள் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இவருடைய நடிப்புல குட் பேட் அக்லி அப்படின்ற திரைப்படம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துல ரிலீஸ் ஆச்சு. அத்துடன் பாத்தீங்கன்னா நம்ம ஏகே அவர்கள் எந்த ஒரு படப்பிடிப்பிலுமே கலந்து கொள்ளல. இன்றளவுமே இவருடைய ஏகே 64 திரைப்படம் டேக் ஆஃப் ஆகாமலேயே இருந்துட்டு இருக்கு. படமுமே கிடப்புல போடப்பட்டதா அல்ல ஆதிக் ரவிச்சந்திரனுடைய கதையில ஏதாவது பிரச்சனையா அப்படி இப்படின்னு பல கேள்விகள் சோசியல் மீடியாக்கள்ல வந்தாலுமே எதற்குமே படக்குழு தரப்புல இருந்து சரியான விளக்கமும் பதிலுமே கிடைக்கல. இந்த நிலையில ஒரு கட்டத்துல ரசிகர்கள் அப்செட்டிலும் கடுப்பிலுமே ஆகிட்டாங்க. ஆனா தற்போது பாத்தீங்கன்னா இக்கு 64 படம் பற்றி முக்கிய தகவல் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த திரைப்படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் 1 மாதத்துல ஆரம்பிக்கப்பட இருக்கா. சோ அது மட்டுமல்லாமல் இந்த படம் வர தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. ஒரு ஷார்ட் டைம்ல எடுக்கக்கூடிய படம் அப்படின்றதுனால இந்த படத்தை தீபாவளிக்கே ரிலீஸ் பண்ண இருக்காங்களா. அதே தினத்துல தான் பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்கள் தற்போது நடிச்சிட்டு இருக்க ஓம் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. ஆகையால தனுஷ் சார் ஏகே அவர்களுடைய கிளாஷ் இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் பெரிதுமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஏகே 64 படம் ரிலீஸ் ஆவதால நடிகர் தனுஷ் அவர்கள் இந்த ஓம் திரைப்படத்தை அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு சேஞ்ச் பண்ணிருக்காராம். சோ அஜித் சார் ஒரு மிகப்பெரிய சாடமுள்ள நடிகர், அவருடன் போட்டி போட வேண்டாம் அப்படின்றத கருதி தான் நடிகர் தனுஷ் அவர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவரே சொல்லியிருக்காரு. அவருடைய இந்த முடிவிற்கு ஏகே ரசிகர்களுடைய வரவேற்பு ஏகப்பட்ட அளவுல இருக்கு. சோ அது மட்டும் இல்லாமல் நடிகர் தனுஷ் அவர்களுக்கு ஏகே ரசிகர்கள் நன்றியுமே சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.